வெல்கம் ரகாட்சி. இந்த வாட்டி நம்ம பார்க்க போறது கோயம்புத்தூர், ஊட்டி, முதுமலை, மசனகுடி ட்ரிப். லெட்ஸ் கோ. சிதம்பரத்துலேருந்து மயிலாடுதுறைக்கு ஒரு டிக்கெட்டை எடுத்து அப்படி ஒரு 40 மினிட்ஸ் ஸ்டாண்டிங்கை போட்டு நாங்கள் வந்து சேர்ந்த இடம் தான் மயிலாடுதுறை ஜங்ஷன். மயிலாடுதுறை ஜங்ஷனில் இறங்கி ஜான்சத்ரி எக்ஸ்பிரஸை பிடிச்சி கார்னர் சீட்டை தேடி கண்டுபிடிச்சி கிடைக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் வந்து சேர்ந்த இடம் தான் கோயம்புத்தூர் ஜங்ஷன். அப்பாடா புதுசாக ஒரு ஊருக்கு வந்துட்டோன்னு நினச்சா பழைய பொண்டாட்டியோடு வந்துட்டேன். அன்றைக்கி நைட்டு கோயம்புத்தூரில் ஸ்டேவை போட்டு அடுத்த நாள் வண்டியை வாடகைக்கு எடுத்து போகிற வழியில் கிடைக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஊட்டியை நோக்கி போனோம். ஊட்டியை நோக்கி போனால் செக் போஸ்ட்டில் நிப்பாட்டி இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டிலாம் பிடுங்கி போட்டாங்க. போதும் பாட்டில் தானே. நாங்கள் போயிட்டே இருந்தோம். வழியில் ஒரு கிராமம், குக்கிராமம். அங்கே எதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அதுவும் வேறு மாதிரி ரெஸ்டாரண்ட்டுங்க. அந்த குக்கிராமத்தில் யாருமே இல்லாத கடையில் யாருக்கடா டீ ஆத்துறன்ற மாதிரி தான் இருந்தது. பட் அவன் கொடுத்த சாப்பாடு சாரம். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஊட்டியை நோக்கி பிரயாணப்பட தொடங்கணும். புக் பண்ண ஹோட்டலில் அன்றைக்கி நைட்டு ஸ்டேவை போட்டு அடுத்த நாள் நாங்கள் போன இடம் முதுமலை புலிகள் காப்பகம். அங்கே போகும்போதே எங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க, வண்டியை நீங்கள் நடுவில் எங்கேயுமே நிறுத்தக்கூடாது, வண்டியிலேருந்து இறங்கக்கூடாது, ஹாரன் அடிக்கவே கூடாது. சரி பில்டப் ஓவராக இருக்குது, உள்ளே ஏதாவது இருக்குமான்னு போனால் ஆடு மாடெல்லாம் மேய்கிற மாதிரி அங்கே அழகாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு மான். பார்க்கவே கண்கொள்ளா காட்சி. இந்த ஒரு பக்கம் மானாடை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மயிலாடை. போகிற வழியெல்லாம் ஒரே கூத்து தான். அடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் புக் பண்ணியிருந்த ஒரு ரைடுக்கு போனோம். அவங்க சேஃபான ஏரியா கூப்பிட்டு போனாங்க. அங்கே ஒன்றும் பெருசாக பார்க்குறதுக்கு இல்லை. அதனால் பார்க்கிங்கில் போட்டிருந்த பைக்கை எடுத்துகிட்டு நாங்கள் மசனகுடிக்கு வந்தோம். மசனகுடியில் நாங்கள் ஒரு ஜீப்பை ஹையர் பண்ணோம். 1200 ஃபார் 1.5 hours. ரோடே இல்லாத காட்டு உள்ள அவன் கூப்பிட்டு போய் ஒரு அழுக்கி குலுக்கி எங்களை படுத்திட்டான். நான் கம்பியை பிடிக்கவே முடியாமல் பிடிச்சிட்டு வரேன். என் முன்னாடியே பார்த்தீங்களா கொக்கோலாவை பிடிச்சிட்டு வரேன். காட்டுக்கு நடுவில் ஒரு மலை, அந்த மலைக்கு பேர் விபூதி மலை. அங்கே ஒரு முருகர் கோயில். சரின்னு சொல்லிட்டு முருகருக்கு அழகாக போய் ஒரு கும்பிட போட்டு அடுத்து நாங்கள் வந்த இடம் சூப்பரான இடம். ஃபேமிலியோட எலிஃபெண்ட்ஸ்லாம் வந்து சாயந்தரம் தண்ணி குடிக்க வந்துச்சு. அதையெல்லாம் பார்த்துட்டு மெய் மறந்து ரசிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி நைட்டு முடிவு பண்ணோம், இதுக்கு மேலே ஈவினிங்கில் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது சேஃப் இல்லை, இருட்டிடுச்சு. ஸோ அன்றைக்கி நைட்டு மசனகுடி அந்த ரிமோட் வில்லேஜ்லேயே ஸ்டே. நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்திரா மெஸ்ஸில் இட்லி முடிஞ்சுது. ஊட்டிக்கு நாங்கள் கிளம்பினோம். சரி வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது நம்ம போகிற வழியிலன்ற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணோம். அனிமல்ஸ் பேர்ட்ஸ்லாம் தண்ணி குடிக்க வர இடத்த கண்டுபிடிச்சோம். லாஸ்ட் நைட் அங்கே ஒரு யானை வந்து தண்ணி குடிச்சிருக்குன்றதை கண்டுபிடிச்சோம். அப்புறம் டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ்லாம் நிறையா இருந்தது, வல்ச்சர் மாதிரி. அதெல்லாம் தண்ணி குடிக்க அங்கே உட்காந்துட்ருக்கு, தெரியுதான்னு தெரில. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் ஊட்டியை நோக்கி மேலே மலை ஏற தொடங்கினோம். யூடியூப்பில் இர்ஃபான் ஒருத்தர் எல்லா இடத்துக்கும் போய் சாப்பிட்டு ரிவ்யூ போடுவோம் அப்படி. ஸோ அவர் சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவர் சொன்ன டிஷ்ஷஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணோம். டிஷ்ஷஸ்லாம் ஓகே குட், சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் புக் பண்ணியிருந்த அந்த ஹோட்டலுக்கு போனோம். ஆக்சுவலாக அது ஹோட்டல் இல்லை, ஒரு ஹோம் ஸ்டே. அங்கே ஓனர் இல்லை, ஒரு பையன் தான் பார்த்துக்கிறாரு. அவர்கிட்ட பேசி பட்ஜெட்டில் அந்த ரூமை முடித்தோம். அடுத்து 3 நாளைக்கான ரூம் அங்கே தான். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு இந்த 3 நாள் போகணுன்னு நினச்சா ஊட்டி போய் சுற்றி பார்க்க போகிறோம், அப்படி இல்லைன்னா ரூம்லேயே இருக்க போகிறோம். லாஸ்ட்டு 3 days இந்த ரூமில் தான் வித் மவுண்டைன் வியூவோட புக் பண்ணியிருந்தோம். அந்த 3 நாட்கள் அந்த ஊரில் என்னென்ன ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்ஸ், பேக்கரிஸ், பேஸ்ட்ரிஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணோம். அதையெல்லாம் முடிச்சுட்டு கோயம்புத்தூருக்கு ரிட்டர்ன் ஆகிற வழியில் இந்த எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் பேர்ட்ஸோட பெட்டிங் ஷோ பார்த்தோம். அங்கே கனியூர், ஒயிட் பைத்தான், காக்கடு, ஹாம்ஸ்டர், இன்னும் பேர் தெரியாத ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருந்தது. அதையெல்லாம் அழகாக பார்த்து முடிச்சுட்டு ரசிச்சுட்டு நம்ம ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணோம். மறுபடியும் கோயம்புத்தூர்லேருந்து அதே ஜான் சதாப்தி எக்ஸ்பிரஸ் பிடிச்சி நம்ம சொர்க்க சிதம்பரத்துக்கு வந்து அடைஞ்சோம். நீங்கள் இந்த ரூட்டில் ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்க, இந்த ஜோனில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா நீங்கள் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்கிறோம். மற்றபடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கௌதம் ராஜ் மற்றும் விக்னேஸ்வரி.